18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்து என் இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை நீ நண்பனா தான் பார்த்திருக்க. இனிமே விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்து சம்பாரிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன் பண வரிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நான் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா, அண்ணாமலை இல்லடா, அண்ணாமலை இல்லடா. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். 100 கோடி ரூபாய் சத்து 12 கோடி கொடுத்து வாங்கின புத்திசாலியா பாத்திருக்க. 1 கோடிப்ப நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஏதோ கணக்குன்னு பேசுறாங்களே, இந்த அண்ணாமலை கணக்கை கொஞ்சம் கேட்கட்டும். பசங்க போடுறது இன்றைய கணக்கு, பொண்ணுங்க போடுறது நாளைய கணக்கு, பையங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழைங்க போடுறது நாள் கணக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பயுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். நம்ம கிட்டே கணக்க பேசுறாங்க. எவ்வளோ வண்டிய எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.